ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின் தான். எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கியர் வயரில் வந்து நம்மக்கிட்ட கோல்டு, சில்வர் எப்போவுமே அவைலபிள் 2 கலரில். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்திங்கன்னா கியர் லாக்கு, அதுக்கப்புறம் பெண்டன்ஸு, அப்புறம் எந்தெந்த கட்டர், நோஸ் பில்லரும் கட்டரும் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, இது வந்து நம்ம இன்விசிபிள் செயின் போடுறது வந்து ஷார்ட்டாக தான் போடுவோம், ரொம்ப லாங்காலாம் இருக்காது. ஸோ வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியர் லாக் நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 3mm பீட் நான் கொடுத்துக்கிறேன், கோல்டு கலரு. ஏன்னா கோல்டு கலர் கியர் வயரு. நான் எடுத்துக்கிற லக்ஷ்மி பெண்டன்ட்டும் பார்த்திங்கன்னா கோல்டு கலர். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக்கு 2 3mm, அப்புறம் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு, திருப்பி 2 3mm போட்டுட்டு ஃபைனலாக ஒரு கியர் லாக் கொடுத்துக்கிறேன். இதை வந்து நடு சென்டருக்காக கரெக்டாக நான் பிடிச்ச மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 சைடுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கியர் லாக் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கியர் லாக்கை டைட் பண்ணிவிடுங்க. இந்த நோஸ் பில்லர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல நின்றுக்கும். அதுதான் வந்து கியர் லாக்கோட ஸ்பெஷல். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 பெண்டன்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ அதே மாதிரி இதில் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3mm தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கியர் லாக், ஒரு 3mm, இன்னொரு பிங்க் கலர் பெண்டன்ட்டு லக்ஷ்மி காயின். இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 inch அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 inch நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட், அந்த சைடும் இந்த சைடும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 சைடும் கொடுத்துருக்க இந்த கியர் லாக்கை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு கியர் லாக், ஒரு 3mm, ஒரு பெண்டன்ட்டு, திருப்பி 3mm கியர் லாக் கொடுத்துருக்கேன். மிடில் போர்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா 3mm 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சைடில் வரதுனால 2 வேணான்னு ஒரு 3mm மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக இது சென்டர் போர்ஷன் பிடிச்சிட்டு இதுக்கு நேராக கரெக்டாக கை வச்சுருக்கேன் பார்த்திங்களா, கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி. இப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக்கு, 3mm பெண்டன்ட்டு, திருப்பி 3mm கியர் லாக், இப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் பெண்டன்ட் சொல்லிட்டு நிறையா நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு உண்டான அனைத்து மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக சைஸ் பார்த்துக்கோங்க, ஈவனாக கரெக்டாக இருக்கணும். வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு இதோடு ஆப்போசிட் சைடு அது கரெக்டாக கிடைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இன்விசிபிள் செயின் மேக்கிங்கில் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்விசிபிள் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப குட்டியான மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கு வந்து இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கியர் வயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய சைஸ்லாம் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி போர்ஷன்ஸ் தான் வந்து நிறையா கிடைக்கும். எல்லாமே இப்போ நம்மக்கிட்டேயும் மார்க்கெட்டில் அவைலபிள், நானும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு வர்றது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இதில் எட்ஜஸில் பார்த்திங்கன்னா இந்த ஹூக் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து செயின் மேக்கிங்கில் இருக்கிற ஹூக்கு. இந்த ஹூக்கில் பேக் சைடு வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக்கை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் அந்த ஹூக்கை போட்டிருக்கேன். ஸோ திருப்பி ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுத்தேன்னு பாருங்கள். இந்த கியர் லாக்கு, கியர் வயரை அந்த கியர் லாக்கு உள்ளே ரிவர்ஸ் கொடுத்து நல்லா இழுத்துக்கோங்க. டைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இப்போ கியர் லாக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற இந்த கியர் வயரை நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கியர் வயரை கட் பண்ணிவிட்டேன். இப்போ இது கரெக்டாக இதோட போர்ஷன் வச்சுட்டு ஆப்போசிட்டில் இதுக்கு வந்து அட்டாச்சபிள் செயின் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த செயின் கொடுத்துக்க போகிறோம். கரெக்டாக ஈவனாக பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வந்து ஒரு கியர் லாக்கு தான் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னல் செயின் ஆட் பண்ணுறேன். அடிஷ்னல் செயினை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இந்த கியர் வயரை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ரிவர்ஸ் எடுத்து நம்ம கியர் லாக் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த லாக்குக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸ் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கரெக்டாக வந்து ரொம்ப டைட்டாக கரெக்டாக பார்த்து நல்லா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மூவ் ஆகாமல் ரொம்ப தள்ளி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எக்ஸஸ் கியர் வயரை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. நம்மளே வந்து எவ்வளோ அழகாக வீட்டிலே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஒரு இன்விசிபிள் மேக்கிங் வீடியோ தான் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்டன்ட்டும் மேலே கொடுத்துக்கலாம். நான் 3 மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் 3 கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அது ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு வந்து வெறும் ஜஸ்ட் இந்த பெண்டன்ட் மட்டும்தான் போட்டு இந்த ஒரு இன்விசிபிள் செயின் திருப்பி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் நான் சொன்ன மாதிரி கியர் வயரை உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, அதாவது இது வந்து ரொம்ப லாங்காக போட போகிறதில்ல, ரொம்ப ஷார்ட்டாகவும் சோக்கர் மாதிரி போட போகிறதில்ல, அதுக்கும் மிடில் இருக்கும், அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கியர் லாக் கொடுத்துக்கிறேன். 3mm பார்த்திங்கன்னா இதில் நான் 2-3 எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன். இப்போ இதோட முடித்தோம் அப்படின்னா நம்ம சைடில் வந்து நான் எதுவும் போட போகிறது இல்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3mm என்ன பண்ணுறேன்னா இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கியர் லாக் ஒன்ஸ் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த கியர் வயரே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன முடிவு பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் லாக் கொடுத்துக்கோங்க ஃபைனலாக. கியர் லாக் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சுகர் பீட் சைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் லாக் பண்ணிவிட்டேன். சைடில் வேறு ஆப்ஷன் வைக்கலான்னு பார்த்தா கீழே இருக்க பெண்டன்ட்டுக்கு அது எனக்கு ஈக்குவலாக அமையலை. அதுக்காகவே இதில் இன்னும் 2-3 3mm ஆட் பண்ணிக்கிறேன். 2 திருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி கியர் லாக் கொடுத்து டைட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெண்டன்ட் மட்டும் நான் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு ஒரு மட்டும் ஈவனாக கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு இதோட நான் விட்டுட்டேன். இதுவே வந்து யூனிக்காக இந்த ஒன்று மட்டும் கொடுத்தும்போது இவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த லாக்கு அந்த எக்ஸ்ட்ரா செயின் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கியர் லாக்கை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் அந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, அடிஷ்னல் செயின் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸில் அந்த கியர் லாக்லேருந்து வயரை ரிவர்ஸ் கொண்டு வாங்க. நல்லா டைட் கொடுத்து இழுத்துட்டு இந்த டைம் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். ஏன்னா அந்த கியர் லாக்கு உள்ள நம்ம ரிவர்ஸ் வயரை கொடுத்துட்டு வந்தது நீங்கள் டைட்டாக பிடிக்கலைன்னா லூஸ் கொடுத்துடும். நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு கியர் லாக்கை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வயரை கட் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆரி கிளாஸ்லேருந்து ப்ரூச் கிளாஸ்லேருந்து ஜுவல்லரி மேக்கிங்லேருந்து ரெசின் கிளாஸ் இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குண்டான அனைத்து மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் 100 ரூபாயிலேருந்தே கூட நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஸோ இந்த 2 செயினில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.